Hi, hello friends. Welcome to MVT family. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த படம் 2014 வெளியான அடிக்டட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம். படத்தோட தலைப்பிலேயே இந்த படம் எதை பத்தினது அப்படின்னு இருக்கு. அடிக்டட் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறது. ஆண்கள் எப்படி குடிக்கு அடிமையாகிறாங்களோ, புகைக்கிறதுக்கு அடிமையாகிறாங்களோ, அந்த மாதிரி இந்த படத்துல வர கதாநாயகி பாலுணர்வுக்கு அடிமையானவ. ஒரு மராத்தான் அளவுக்கு மேட்டர் வச்சுக்கிட்டாலும் கூட அவளுக்கு திருப்தி அடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அலையிற ஒரு கேரக்டரு. இந்த படத்துல ஏகப்பட்ட குத்து காட்சிகள் இருக்கும். கல்யாணமான நம்ம கதாநாயகி கணவனுக்கு துரோகம் பண்ற காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கும். இப்படி துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணிட்டு போற கதாநாயகி ஒரு கட்டத்துல அவ பழக்கத்தாலேயே நிலக்குலைஞ்சு போறா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது. ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இந்த படத்தை முழுசா பாருங்க. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம கதாநாயகி கவுன்சிலிங்காக ஒரு மனநிலை மருத்துவரை பார்க்க வரா. நம்ம கதாநாயகி பேரு அமாண்டா. அமாண்டா இப்ப டாக்டரை வந்து சந்திக்க, டாக்டரும் அமாண்டாவோட பிரச்சனை என்னன்னு கேட்குறாங்க. அப்பதான் அமாண்டாவும் சொல்றா, எனக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் பேரு ராபர்ட். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. கூடவே வயசான என்னோட அம்மாவும் என் கூட தான் தங்கியிருக்காங்க. என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு அப்படின்னு அமாண்டா சொல்லவும், அது என்ன பிரச்சனை அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அமாண்டா கொஞ்சம் தயங்க, உங்க பிரச்சனையை நீங்க ஓப்பனா என்கிட்ட சொன்னாதான் அதுக்குண்டான தீர்வை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அமாண்டா தனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்றா. அதாவது 8 வருஷம் ஆகியும் இன்னும் அமாண்டாவும் ராபர்ட்டும் ரொம்ப வேகமா ஒரு உத்வேகத்தோட தான் அவங்க மேட்டர் லைஃப் போயிட்டு இருக்கு. ராபர்ட் ஒவ்வொரு தடவையும் அமாண்டாவை படுக்கையில திருப்திப்படுத்த தவறதே இல்லை. அமாண்டா என்னெல்லாம் கேட்கிறாளோ, எப்படியெல்லாம் பண்ண சொல்றாளோ, அதை எல்லாத்தையும் தவறாம ராபர்ட்டும் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் அமாண்டாவோட மனசுக்குள்ள இது பத்துல இன்னும் வேணும் அப்படின்னு எவ்வளவு நேரம் தான் அவ கூட கலவையில ஈடுபட்டாலுமே அந்த திருப்திங்கிறது அவளுக்கு ஏற்படவே மாட்டேங்குது. இதுதான் அவளோட பிரச்சனை. ஒரு கட்டத்துல கணவர் மேட்டர் முடிச்சுட்டு போய் படுத்துக்க இவளுக்கு தூக்கம் வர்றதில்லை. அதனால என்ன பண்றான்னா, இன்டர்நெட்ல ஆபாச படம் பார்க்கறது, செயற்கையான உறுப்புகள் மூலமா தன்னைத்தானே திருப்திப்படுத்துக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மட்டும்தான் அவளுக்கு ஓரளவுக்கு திருப்தி கிடைக்கிறதாகவும், இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காகத்தான் உங்களை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், அமாண்டாவோட பிரச்சனையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த டாக்டரும், நீங்க கவலைப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய வியாதி கிடையாது. 10 நாளைக்கு ஒருக்கா என்னை வந்து சந்தியுங்க. அந்த 10 நாள்ல என்னென்ன முக்கியமா நடக்குதோ எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க மறந்துடுவீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் வெளிப்படையா என்கிட்ட வந்து சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் உங்களை குணப்படுத்துறது என்னோட வேலை அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த அமாண்டா பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் உமன், ஒரு பெரிய ஆர்ட் கேலரிக்கு சொந்தக்காரி. பலவிதமான ஓவியங்களை அந்த ஓவியம் வரைஞ்சவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கி அதை பப்ளிக்காகவும் ஆக்ஷன்லையும் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. நல்ல காசு புழங்குற இடம். ஏகப்பட்ட பேர் அந்த கேலரியில வேலை செய்கிறாங்க. அவளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா. அவ பேரு ரூபி. அந்த ரூபி என்ன சொல்றான்னா, இன்னைக்கு அவங்க ஊர்ல ஒரு ஓவிய கண்காட்சி நடக்கிறதாகவும், டோனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டோட கண்காட்சி தான் அது. அந்த ஆர்டிஸ்ட்டை போய் சந்திச்சு அவரு கூட ஒரு டீல் போடுங்க. அவர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கி வித்தோம்னா நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு அவ சொல்லவும், அமாண்டாவும் அந்த டோனியை பார்க்கறதுக்காக அந்த எக்ஸிபிஷனுக்கு வரா. அந்த எக்ஸிபிஷன்ல ஏகப்பட்ட ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு ஓவியத்தை இவ ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதை பார்த்துட்டு இருந்த இன்னொருத்தன், இது என்ன ஓவியம்னே புரியலையே, கைக்கு வாட்டர் கலர் கிடைச்சதுங்கிறதுக்காக எதையோ வரைஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு அந்த ஓவியத்தை பத்தி நெகட்டிவா பேசவும், அமாண்டாவும் யாரா இவன் சரியான ஞான சூனியமா இருக்கானே அப்படின்ட்டு அவன் மேல கோவப்படுறா. இந்த ஓவியத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதை வரைஞ்சவரோட கையை கோல்டன் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கோல்டன் ஹேண்ட்ஸை மீட் பண்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அங்க நின்றுட்டு இருந்தவன் அவன் 2 கையும் பார்த்து, என் கைகள் ஒன்றும் கோல்டன் ஹேண்ட்ஸ் இல்லையே, சாதாரணமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்பதான் தெரியுது இத்தனை நேரம் அந்த ஓவியத்தை ஓட்டிட்டு இருந்தது சாட்சாத் அதை வரைஞ்ச டோனி தான் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அமாண்டாவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போகுது. அவளை கொஞ்ச நேரம் டீஸ் பண்ணலாமே அப்படின்னு அவன் இத்தனை நேரம் விளையாண்டுட்டு இருக்கான். அவனை சந்திச்சதுல அமாண்டாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தான் வந்த விஷயத்தை பத்தி அமாண்டா சொல்லவும், இங்க எதுவும் பேசிக்க வேண்டாம், நாளைக்கு ஈவினிங் என் வீட்டுக்கு வாங்க, நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு பிஸ்னஸுக்கு அவன் சம்மதிக்கிறான். இதனால சந்தோஷப்பட்ட அமாண்டா சொன்னபடியே மறுநாள் சாயந்தரமா டோனியை அவன் வீட்டில் போய் பார்க்குறா. வீடு முழுக்க அரையும் குறையுமா வரையப்பட்ட டிராயிங்ஸ் நிறையா இருக்கு. அவன் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கு. இந்த டோனிக்கு அமாண்டாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனா டோனி அமாண்டாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்த முதல் பார்வையில் இருந்தே அவள் கல்யாணமானவளா குட்டி போட்டவளா இதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை.
பார்த்துட்டான், காதல் வந்துருச்சு. அப்பதான் அவள வரவேத்து உட்கார வச்சு, அவ அழக பத்தி பயங்கரமா வர்ணிக்கிறான். அப்பதான் அமாண்டாவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்துல, "எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு அமாண்டா. நான் உன்ன காதலிக்கிறேன்" அப்படின்னு ஒரே போடா போட்டுர்றான். இத அமாண்டா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் வந்தது பிசினஸ்க்காக. ஆனா அவன் இவள வர சொன்னது தன்னோட காதல தெரிவிக்கிறதுக்காக. "இதோ பாருங்க டோனி, நான் கல்யாணமானவ. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நான் இங்க வந்தது பிசினஸ் பேசுறதுக்கு மட்டும்தான்" அப்படின்னு அவ தெளிவா சொல்றா. ஆனா அவ கண்ணவே பார்த்துட்டு இருந்த டோனி, "உங்க உதடுகள் பொய் சொல்லுது அப்படிங்கிறத உங்க கண்ணு காட்டி கொடுத்துருச்சு. நீங்களும் என்ன விரும்புறீங்க தானே?" அப்படின்னு அவன் கேட்குறான். ஆக்சுவலா அமாண்டாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அமாண்டா மௌனமா இருக்கா. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இவோ இவனை தேடி வர வேண்டிய அவசியம் கிடையாது. செக்ரட்டரியவோ இல்ல வேற சிலரையோ அனுப்பிச்சுட்டு இந்த டீலிங்கை முடிச்சிருக்கலாம். ஆனா அமாண்டாவே நேர்ல, அதுவும் அவன் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னாலே அவன் மேல இருக்கிற விருப்பத்தால தான். டோனிக்கும் தெரியும், தன்னை தேடி இவ வீட்டுக்கு வந்தான்னா தன் மேல அவளுக்கும் விருப்பம் இருக்கு அப்படின்னு. அவன் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடக்கவும் கொஞ்சம் கூட தயங்காம அவளை பக்கத்துல இழுத்து அழுத்தமா அவ உதட்டோட உதடு ஒரு முத்தம் கொடுக்குறான். இவளுக்குள்ளதான் எப்பவுமே ஒரு காம தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்குமே. அதனால இவ மௌனமா அவனோட முத்தத்துக்கு சம்மதிக்கவும், அடுத்தது அவன் கை அவளுடைய அங்கங்கள் ஒவ்வொன்னா தொட்டு அவளை கிளர்ச்சி அடைய வைக்குது. இதனால உச்சிக்கே போன அமாண்டா, "ஏன் மச்சான் இன்னும் என்ன காக்க வைக்கிறீங்க? தூக்கி போட்டு குத்துங்க மச்சான்" அப்படின்னு சொல்லவும், அந்த மச்சானும் அவளை தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்தி எடுக்கிறான். குத்துனாலும் குத்து, கும்மாங்குத்து. குத்து வாங்கின சந்தோஷத்தோடயே ஆபீஸ்க்கு வர அமாண்டா வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்பதான் அவ டேபிள் மேல இருக்கிற அவ ஃபேமிலி போட்டோவை பார்க்கறா. பார்த்த உடனேயே அவ சந்தோஷமெல்லாம் சட்டுன்னு காணாம போயிருச்சு. தான் பெரிய குற்றம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளான அமாண்டா உடனடியா அந்த மருத்துவரை போய் பார்க்கறா. நடந்தது எல்லாத்தையும் அமாண்டா சொல்லவும், அந்த அம்மாவும் ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு, இதே போல அடுத்த வாரமும் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லுதா, கதை கேட்க வர சொல்லுதான்னு தெரியல. ராபர்ட் அவர் வேலையை முடிச்சுட்டு நைட்டு யூஸ்வலா அவர் வர டைமுக்கு தான் வராரு. பெட்ரூம்குள்ள என்டர் ஆன ராபர்ட் அமாண்டாவோட உள்ளாடைகள்லாம் பெட்ரூம் தரையில கிடக்கிறத பார்க்கறாரு. பாத்ரூம்குள்ள இருந்து சந்தோஷமா பாட்டு பாடிட்டு அமாண்டா குளிச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே தன்னோட ஆடைகள் எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு திறந்த மேனியா ராபர்ட் குளியல் அறைக்குள்ள பாய 2 பேரும் அங்க செம்மையா சம்பவம் பண்றாங்க. சம்பவத்தெல்லாம் முடிச்சிட்டு ராபர்ட் ரொம்ப டயர்டா வந்து படுக்க, அமாண்டாக்கு அது பத்துல. படுத்து தூங்கிட்டு இருக்க ராபர்ட்டை வந்து எழுப்பி, "இன்னும் பண்ணுங்க மச்சான், இன்னும் பண்ணுங்க மச்சான்" அப்படின்னு தொந்தரவு பண்றா. ஆனா அவரோ, "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடி, நான் தூங்குறேன். உன்னை திருப்திப்படுத்தணும்னா புதுசா ஒரு ரோபோட் தான் கண்டுபிடிக்கணும். பேசாம படுத்து தூங்கு" அப்படின்னு அவரு தூங்க ஆரம்பிக்க, இதனால திருப்தி அடையாத அமாண்டா டோனியும் அவளும் பண்ண அந்த மூர்க்கத்தனமான சம்பவத்தை நினைச்சிட்டே தன் கையே தனக்கு உதவின்னு சுய இன்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு திருப்தி ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் அவள் தூங்கவே ஆரம்பிக்கிறா. இப்போ மறுநாள் திரும்பவும் டோனியை தேடி அவன் வீட்டுக்கே வர்றா அமாண்டா. தான் பண்ற இந்த தவறு தன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாம இந்த விபரீத விளையாட்டுக்கு அவள் அடிமையாயிட்டா. இதனால தான் படத்துக்கு அடிக்டட்னு பேர் வச்சிருப்பானு போல இருக்கு. 2 பேரும் திரும்பவும் சந்திக்கிறாங்க. திரும்பவும் மஜாவா இருக்காங்க. அப்பப்போ தான் செய்யறது தவறு அப்படின்னு அமாண்டா உணர்வா. அந்த சமயத்தில் மட்டும் 2 நாள் 3 நாள் அந்த நாட்களுக்கு மட்டும் டோனியை வந்து மீட் பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் திரும்பவும் அவளோட உடல் ஆசை அதிகரிக்க, குடும்பமாவது கட்டுப்பாடாவது அப்படின்னு எல்லா சங்கிலியும் உடைச்சிட்டு டோனியை பார்க்க வந்துடுவா. 2 பேரும் குத்து குத்துன்னு குத்தி விளையாடுவாங்க. இதுதான் இப்போ அவளோட அன்றாட வாழ்க்கையா போச்சு. அதுவும் டோனி கூட பாம்பு போல பின்னி பிணைஞ்சு பல வகையான கலவைகளில் ஈடுபடுறா. கண்ணை கட்டி கலவையில் ஈடுபடுறது, டெய்லியும் டோனியை நினைச்ச நேரமெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது, அவன் கூட கலவையில் ஈடுபட வேண்டியது, தன்னோட தொழிலவே கிட்டத்தட்ட அவன் மறந்துட்டா. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ராபர்ட் அமாண்டாவோட பேகுக்குள்ள வேற ஒரு போன் இருக்கிறத கவனிக்கிறாரு. இதனடி புது போனு எனக்கு தெரியாம அப்படின்னு கேட்கவும், முதல்ல இதை பார்த்து பதறிப்போன அமாண்டா, ஏன்னா இது அவளும் டோனியும் மட்டும் பேசிக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு பர்சனல் மொபைல் போனு. எப்படியோ சட்டுன்னு சுதாரிச்சுட்டு, இது ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் கூட நான் கான்டாக்ட் பண்றதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு புருஷங்கிட்ட ஒரு சப்பக்கட்டு கட்டுறான். ஆனா அந்த ஆள் பாருங்க, அதையும் நம்புறாரு பாவம். இதுக்கு மேல தன்னோட புருஷன் இதை பத்தி சிந்திக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவர்கிட்ட வேணுன்ட்டே பயங்கரமா
வலியுறா. அமாண்டாக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை புருஷனுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறா. இந்த பயத்தோட வெளிப்பாடா டோனிய ஒரு வாரத்துக்கு பக்கமா சந்திக்கவே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வாரத்துக்கு தன்னோட இச்சைகளை கட்டுப்படுத்திட்டா. ஆனா இதுக்கு மேல தன்னால முடியாது அப்படிங்கறதுக்காக போய் ஏதாவது ஒரு கிளப்ல தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு கிளப்புக்கு வர்றா. அங்க டின்டோன்னு ஒருத்தனை பார்க்கறா. அவன் ஆளு நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா இருக்க. பார்த்ததுமே அமாண்டாக்கு அவன் கூட கலவையில ஈடுபடணும் அப்படின்னு பயங்கரமா ஒரு வெறி வருது. தானா போய் அவனை அப்ரோச் பண்றா. என் கூட செய்ய வர்றையா அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு என்ன கசக்கவா செய்யும், சரி வா அப்படின்னு அந்த பார்ல இருக்கிற டாய்லெட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை அங்க வச்சே பயங்கரமா சம்பவம் பண்றான். இன்னும் பண்ணுன்னு அவங்கிட்ட பயங்கரமா வேலை வாங்குறா. அந்த டின்டோ கூட சம்பவத்தெல்லாம் முடிச்சிட்டு அமாண்டா வீட்டுக்கு போகும்போது காலங்காத்தால 3 மணி. இந்த பூனை மாதிரி திருட்டுத்தனமா பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ள வர்றா. ஆனா ஹாலை கிராஸ் பண்ணி போகும்போது தான் நில்லு அப்படின்னு ஒரு சத்தம் வருது. திடுக்கிட்டு நின்று திரும்பி பார்த்தா ராபர்ட் தூங்காம இவ வரவுக்காக சோஃபாலேயே உட்காந்துருக்கான். எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்குறான். அவன் குரல்ல கோபம் தெரியுது. இதனால அமாண்டா பயந்தே போயிடுறா. எனக்கு அங்க வேலை இருந்துச்சு இங்க வேலை இருந்துச்சுன்னு தடுமாற ஆரம்பிக்க அவ பேகுக்குள்ள இருந்த காண்டமை எடுத்து இதுக்கு என்ன சொல்ல போற, வேற யாராச்சும் கூட உனக்கு அஃபைர் இருக்கா அப்படின்னு ராபர்ட் கேட்கவும் அமாண்டாக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவ டோனி கூடவும் டின்டோ கூடவும் பண்ணும்போது இந்த ஆணுரைகளை பயன்படுத்துவா. ஆனா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பண்ணும்போதும் அவங்க இது நாள் வரைக்கும் இந்த ஆணுரையா பயன்படுத்தினதில்லை. அதுதான் ராபர்ட்டுக்கு சந்தேகம் வருது. நம்ம இது வரைக்கும் இந்த ஆணுரையா யூஸ் பண்ணதே இல்லை, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு தான் இப்போ அவருக்கு சந்தேகம். ஆனா இந்த தடவையும் அமாண்டா புத்திசாலித்தனமா யோசிச்சு ராபர்ட்டை சமாளிக்க ட்ரை பண்றா. தனக்கு உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் அதனால டாக்டர் கிட்ட போகும்போது அவரோட அட்வைஸ் படி இந்த ஆணுரையை போட்டுட்டு இனிமேல் பண்ண சொன்னாரு, அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் டார்லிங் அப்படின்னு புருஷன்கிட்ட வந்து வழியவும். ஆனா ராபர்ட்டுக்கு சந்தேகம் தீரல. எந்த டாக்டர் என்ன பிரச்சனைன்னு அவளை கேள்வி கேட்டு கொடைய ஆரம்பிக்கவும் மச்சான் இந்த உரைய போடுங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவனை டைவர்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ராபர்ட் இன்னைக்கு அவ சொல்றபடி கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு டயர்டா இருக்கு, நாளைக்கு பேசிக்கலாம், போய் தூங்குறேன்னு தூங்க போயிடுறாரு. இப்பத்தான் அமாண்டாவுக்கு தான் பண்ற இந்த தவறு தனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது உரைக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த 2 பேர்த்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றா. மறுநாள்ல இருந்து அவங்கள சந்திக்க போறதில்ல, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதில்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்றதில்ல. சப்போஸ் அவனுங்களே மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்றதில்ல, கால் பண்ணாலும் கால் அட்டன் பண்றதில்ல. இப்படி அவங்கள தவிர்க்க ஆரம்பிக்கிறா. ஒரு வாரம் 10 நாள் போயிருக்கும். அவனுங்களும் ஆரம்பத்தில் பொறுமையாக தான் இருந்திருக்கானுங்க. இவ தொடர்ச்சியாக அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாததால் 2 பேரும் தொடர்ச்சியாக அவளுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்த அமாண்டாவை அவள் செக்ரட்டரி ரூபி பிடிச்சி கழுவுன்னு கழுவி ஊத்துறா. அமாண்டா என்னதான் பாஸாக இருந்தாலும் ரூபி தான் அவளுக்கு அட்வைசரு. நீ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தையா, அந்த டோனி கூட அக்ரிமெண்ட் ஷேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா நீ அவன் கூட படுக்கையாக ஷேர் பண்ணிட்டு வந்திருக்க. நம்ம கம்பெனி எவ்வளவு நஷ்டத்தில் போயிட்டு இருக்குன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? நம்ம வாடகை கொடுத்து 3 மாதம் ஆகுது, ஸ்டாஃபுக்கெல்லாம் சேலரி கொடுத்து 2 மாதம் ஆகுது. இதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாம நீ அந்த டோனி கூட சல்லாபம் பண்ணிட்டு இருக்க. நீ இப்படியே போயிட்டு இருந்தீன்னா நம்ம கம்பெனியை கூடி சீக்கிரத்தில் இழுத்து சாத்திடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு அவ கண்ணா பின்னான்னு அமாண்டாவை திட்டுறா. அமாண்டாவுக்கும் நிலைமை புரியாம இல்லை. அவளை சுற்றி எல்லாமே தன் கை மீறி போகிறது அவள் உணராம இல்லை. ஆனாலும் அவளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்க அந்த காம தீயிலிருந்து மீண்டு வர முடியாம ரொம்ப தவிக்கிறா. இந்த டோனி கூட அக்ரிமெண்ட் போடுறது மூலமா கீழே போயிட்டு இருக்கிற அவங்க பிஸ்னஸை தூக்கி நிறுத்த முடியும். அதனால வேற வழி இல்லாம யாரை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலோ அதே டோனியை திரும்பவும் வந்து சந்திக்கிறா. டோனியோட வீட்டுக்கு வந்த அமாண்டா அங்க நடக்கிறத பார்த்து அதிர்ச்சியாய் நிக்கிறா. ஏன்னா டோனி இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு வந்து வச்சு அவளை குத்துன்னு குத்திட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே அமாண்டாக்கு எங்கிருந்து தான் அப்படி கோபம் வந்துச்சோ அவனை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. எவ்வளவு பெரிய துரோகி நீ, உனக்காக காதலி நான் இருக்க, இன்னொருத்தைய கூப்பிட்டு வந்து நீ சல்லாபம் பண்றியா அப்படின்னு டோனி கிட்ட எகுன்னு எகுற. டோனி கேஷுவலா சிரிச்சுட்டே, அம்மா கண்ணகி, நீயும் புருஷனுக்கு துரோகம் பண்ணலையா? அந்த மாதிரி தான் நானும் பண்ணினேன். நீ என்னை இப்பவே காதலிக்கிறேன்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் இதனால கோபமான அமாண்டா இனி எனக்கு உனக்கு ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி வந்துடுறா. வழக்கம் போல ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு அமாண்டா வந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல அவ வீட்டு வாசல்ல டின்டோ ஏதோ ஒரு பார்சலை
அமேண்டாவோட அம்மா கிட்ட கொடுக்கறத பார்க்கறா. ஐயையோ! இந்த காண்டாமிருகம் என்னத்த கொடுக்கறானோ தெரியலையே அப்படின்னு பதறி போறான். ஏன்னா டின்டோவும் இவளுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறா. அவன் காலை அட்டெண்ட் பண்றதே இல்ல. அந்த கடுப்புல தான் எதையோ கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு பயந்தடிச்சுட்டு வரவும், அவளை பார்த்து நக்கலா கண்ணடிச்சுட்டு டின்டோ அவளை கிராஸ் பண்ணி போறான். ஓடி வந்து அம்மா கிட்ட என்னம்மா அப்படின்னு கேட்கவும், உன் புருஷன் ராபர்ட்டுக்கு தான் ஏதோ கொரியர் வந்திருக்குதுமா. இப்பதான் அந்த கொரியர் பாய் கொடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லவும், கொண்டாமா அப்படின்னு அதை வாங்கி அந்த கவரை பிரிச்சு பார்த்தா டின்டோ கூட மேட்டர் பண்ணிட்டு இவளோட உள்ளாடையை விட்டுட்டு வந்திருப்பால, அந்த உள்ளாடைய டின்டோ இவ புருஷனுக்கு பார்சல் அனுப்பிச்சிருக்கான். நல்ல வேலையா அது இவ கையில கிடைச்சது. ராபர்ட் கையில மட்டும் இது மாட்டியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பயந்துட்டே வீட்டுக்குள்ள போறா. உள்ள போனவளுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கு. அங்க ஹால்ல ஏதோ ஒரு பார்சலை ராபர்ட் பிரிச்சு அதுல இருந்து ஒரு பொம்மையை எடுக்கிறான். அந்த பொம்மையை பார்த்த உடனே அமேண்டாக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இது டோனியோட வீட்டில இருந்த பொம்மை. அந்த டோனி பாருங்க அந்த பொம்மையை ராபர்ட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சிருக்கான். அது கூடவே ஏதோ ஒரு லெட்டர் இருக்கிறத அமேண்டா கவனிச்சிட்டா. நல்ல வேலையா ராபர்ட் அதை பார்க்கல. அதை எடுக்கிறதுக்குள்ள ஓடி போய் அவனுக்கு தெரியாம அந்த லெட்டரை எடுத்து மறைச்சு வச்சிடறா. இப்ப அமேண்டாக்கு தலையே சுத்துது. காலுக்கு கீழே பூமி நழுவுற மாதிரி உணர்றா. தப்பு பண்ணிட்டேன்டா பரமா அப்படின்னு அப்படியே நொந்து போய் செவுத்தோட செவுரு சாஞ்சிட்றா. இந்த தவறான தொடர்புகளை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ண அமேண்டா டின்டோக்கு ஃபோன் பண்ணி ஏதோ பேசுறா. அடுத்தது அங்கிருந்து கிளம்பி நேரா டோனியோட வீட்டுக்கு போறா. இவளை பார்த்தோன்னா டோனியும் பல்லிழிச்சிட்டு வா வா நானும் காஞ்சிட்டு இருந்தேன் உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அமேண்டா இதோ பாரு டோனி, உன்னோட தாகத்தை தீக்கிறக்காகவோ என்னோட பசியை தீக்கிறக்காகவோ நான் இங்கே வரல. இதுக்கு மேல நம்மளுக்குள்ள எந்த உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னால் தினம் தினம் என் புருஷனுக்கு பயந்து என் மனசாட்சிக்கு பயந்து இப்படி ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியல. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். எனக்கு இப்போ அது நல்லா புரியுது. அதனால் தயவு செய்து என்னை வாழ விடு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்க சமயத்திலேயே டின்டோ பின்னாடி வந்து நிற்கிறான். இதை டோனியே எதிர்பார்க்கல. அப்போ தான் டின்டோவும் நீ டோனியை போட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். டோனியோ நீ டின்டோவையும் போடுறியா அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ அழகாக நம்ம ரெண்டு பேர்த்தையும் இவ யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சி அடைகிறானுங்க. இதோ பார் அமேண்டா, டோனி உன்னை விட்டாலும் விடலாம், ஆனால் நான் உன்னை விடமாட்டேன். எனக்கு நீ வேணும் அப்படின்னு அவகிட்ட வன்முறையாக நடந்துக்க ஆரம்பிக்க இதை பார்த்த டோனி அமேண்டா கிட்ட ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு கையில் இருந்து ஒரு கட்டை எடுத்து டின்டோவோட மண்டையிலேயே ஒரே சாத்து. டின்டோ அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். பாரு, இந்த மாதிரி ஓட்ட போட்டெல்லாம் விட்டா இப்படி தான் நடக்கும். உனக்கு ஒரு சின்ன ஆபத்துனாலும் நான் முன்னாடி வந்து நிற்பேன். நீ என்ன நம்பு. உன் புருஷன், குழந்தை, உங்கள் அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வா. நம்ம வேற எங்காவது போய் சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா நான் உன்னை இன்னும் காதலிக்கிறேன் அப்படின்னு அவன் காதல் வசனம் பேசவும் அமேண்டாக்கோ சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு முதல வாயில வந்து மாட்டின மாதிரியான சுச்சுவேஷனு. இதோ பாரு டோனி, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், அதுதான் நல்லது. என்னை வாழ விடு டோனி ப்ளீஸ் அப்படின்னு அவ கெஞ்சறா. ஆனால் டோனியும் அதெல்லாம் காதலை போட்டுக்காம நான் ரொம்ப நாளாக அவங்க கூட சம்பவம் பண்ணணும்னு காத்துட்ருக்கேன், வா அப்படின்னு அவள் கையை பிடிச்சி இழுக்க வர அங்கே பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு கண்ணாடியை தள்ளி விட அது கீழே விழுந்து உடையுது. அதில் டோனி காலை வச்சிடறான். அந்த கண்ணாடி அவன் காலை கிழிச்சு ரத்தம் வர உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டின்னு அந்த ஆத்திரத்தில் அவளை துரத்த அமேண்டாவும் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்கிறா. திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா டோனி அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறான். அவன் மண்டையெல்லாம் ஒரே ரத்தம். என்னன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி அமேண்டாவோட புருஷன் ராபர்ட் நின்றுட்டு இருக்கான். அவன் கையில் அதே கட்டை. அந்த கட்டையிலேயே டோனியை ஒரு சாத்தியிருக்கிறான். மண்டை உடஞ்சு டோனி அங்கேயே மயக்கமாகவும் அமேண்டாக்கு தூக்கி வாரி போடுது. எந்த விஷயம் கணவனுக்கு தெரியாமல் சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு இங்கே வந்தாலோ அந்த விஷயம் இப்போ கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் அவனும் அந்த ஃபோனை எடுத்து காமிக்கிறான். இந்த ஃபோனில் நீ உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்க, அந்த ஜிபிஎஸ்ஸை ட்ராக் பண்ணி நான் இங்கே வந்தேன். இங்கே நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ எல்லாம் ஒரு ஜென்மம். உன்னை போய் நல்லவன் நம்பின பாரு தூ அப்படின்னு கோபமாக துப்பிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். பின்னாடியே அமேண்டா ஓடி வரா. ராபர்ட், என்னை மன்னிச்சிடு ராபர்ட், நான் உனக்கு துரோகம் பண்ணினது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. எனக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி என்னை தப்பு செய்ய வச்சிருச்சு. நான் என்னோட தப்பெல்லாம் உணர்ந்து இதுக்கு மேலே அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இங்கே வந்தேன். ஆனால் இதெல்லாம் பார்த்து நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. என்னை மன்னிச்சிடு ராபர்ட் அப்படின்னு அமேண்டா அவனை பார்த்து கெஞ்சி கதறா. ஆனால் ராபர்ட் இந்த தடவை சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. நீ துரோகம் பண்ணும்போது என்ன மறந்துட்ட, சரி அதன் கூட
கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உனக்கு கண்ணுக்கு அழகா 2 குழந்தைங்க இருக்கு. நீ துரோகம் பண்ணும்போது அந்த குழந்தைகளை பற்றியும் கூடவா நினைக்கல? இதோட சரி, என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத அப்படின்னு ராபர்ட் கோபமாக கத்திட்டு போக, தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு தனியாக புலம்பிட்டு அமெண்டா பாட்டுக்கு அந்த நடு ரோட்டுக்கு வர, வேகமாக வந்த ஒரு கார் அவளை அப்படியே அடிச்சு தூக்கிடுது. செத்து போயிட்டான்னு பார்த்தா அதுதான் இல்லை. மறுநாள் ஆஸ்பத்திரியில் அவளை காமிக்கிறாங்க. அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் உடலெல்லாம் ஏகப்பட்ட அடிபட்டிருக்கு. கண்ணு முழிச்ச அமெண்டா, ராபர்ட் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ராபர்ட் கிட்ட ஓயாம மன்னிப்பு கேட்குறா. ஆனால் ராபர்ட் அவளை மன்னிக்க தயாரா இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கணவனா அவள் அடிபட்டு விழுந்த உடனே அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனது அவன் தான். இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அவள் கூட இருந்து அவளுக்கு தேவைப்பட்ட பணிவிடை எல்லாத்தையுமே பண்ணுறாரு. மாதங்கள் கடந்து போகுது. அமெண்டா இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கா. அதே சமயத்தில் அமெண்டாவோட பிஸ்னஸ் சுத்தமாக படுத்துக்குச்சு. வாடகை கொடுக்க முடியல, ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்க முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல. அதனால் அவள் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. பல மாதத்துக்கு அப்புறமா ராபர்ட்டோட கேரிங்கால் அமெண்டா ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகிறா. பல மாதங்களுக்கு அப்புறம் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அவளை ராபர்ட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, குழந்தைங்க ரெண்டும் அம்மா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்குதுங்க. அமெண்டாவை கொண்டு வந்து வீட்டில் விட்ட கையோட ராபர்ட் அவரோட துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ராபர்ட் நினைச்சிருந்தா அவருக்கு துரோகம் பண்ண பொண்டாட்டிய எப்படியோ போன்னு என்னைக்கோ விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனாலும் ஒரு பெரிய மனுஷனா, ஒரு கணவனா அவளுக்கு உதவி தேவைப்படுற வரைக்கும் கூட இருந்துட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தமா அவளை விட்டு பிரிஞ்சு போய் இப்ப தனக்குன்னு ஒரு தனியான வாழ்க்கையை அவர் அமைச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா அமெண்டாவும் தெரி வர, அப்பதான் அவ செக்ரட்டரி ரூபி அவளை பார்க்க வரா. இதோ பார் அமெண்டா, நம்ம பிஸ்னஸை தூக்கி நிறுத்துறதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னவன், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸு, அதுக்கப்புறமா க்ரௌடு ஃபண்டிங்னு சொல்லுவாங்க, வெளியிருந்து நிதி உதவிகள் செய்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்விடேஷனை அனுப்பி ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு மீட்டிங் போடலாம். கண்டிப்பாக அவன் சூழ்நிலையை புரிஞ்சு அவங்க எல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு ரூபி ஐடியா கொடுக்குறா. இதுக்கு அமெண்டாவும் சம்மதிக்கிறா. அதோட இது நாள் வரைக்கும் செக்ரட்டரியாக இருந்த ரூபியை அந்த கம்பெனியில் ஒரு பங்குதாரர் அப்படின்னு அறிவிக்கிறா. இதுக்கு இடையில அமெண்டா விட்டு பிரிஞ்சு போன ராபர்ட் அடிக்கடி குழந்தைகளை மட்டும் வந்து பார்த்துட்டு போறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்க தான் உலகம். அப்படி ஒரு தடவை ஒரு குழந்தைகளை பார்த்துட்டு கிளம்பும் போது தான் அமெண்டாவோட அம்மா அவரை தடுத்து நிறுத்துறாங்க. இதோ பாரு ராபர்ட், என் பொண்ணு உனக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம்தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இப்போ அதை நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அவள் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு ராபர்ட் அப்படின்னு அவங்க கெஞ்சவும் அவளுக்கு மன்னிப்பே இல்லை அப்படின்னு ஒரே வரியில் ராபர்ட் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடறாரு. சரி பரவாயில்ல, அவளை மன்னிக்க வேண்டாம், நீயும் அவள் கம்பெனியில் ஒரு பங்குதாரர் தானே, இந்த வீக்கெண்டு எல்லா பங்குதாரருக்கும் ஒரு மீட்டிங் வச்சிருக்கா, நீயும் கண்டிப்பாக அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு அந்த இன்விடேஷனை ராபர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லி ராபர்ட்டும் ஒத்துக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த கம்பெனியோட பங்குதாரர்கள் எல்லாம் அமெண்டாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போதான் அமெண்டாவும் ரொம்ப உருக்கமாக பேச ஆரம்பிக்கிறா. தனக்கு சிற்றின்பத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓப்பனாக அவங்க முன்னாடி பேசுகிறா. இதனால தான் நல்லா போயிட்டு இருந்த என் பிஸ்னஸ் நாசமாக போச்சு. ஆனால் இப்போ நான் குணமாயிட்டேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமே நான் சின்ன வயசாக இருக்கும்போது 3 சல்லி பசங்க என்னை மாறி மாறி கற்பழிச்சானுங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட மனநிலைமையே மாறி போச்சு. செக்ஸை பார்த்து பயந்து போன எனக்கு அந்த செக்ஸு மேலேயே எனக்கு அதீத ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. என் பிரச்சனைக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னைக்கு நான் அதிலிருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவள் உருக்கமாக பேசி முடிக்கவும், அந்த மீட்டிங்க்கு வந்திருந்த அந்த மனநல டாக்டரும் அமெண்டாக்கு இருந்த பிரச்சனையை பற்றியும் அதை எப்படி அவங்க சரி பண்ணாங்க அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதனால் அந்த பங்குதாரருக்கெல்லாம் அமெண்டா மேலே நம்பிக்கை பிறக்குது. சரி, நாங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க உறுதியளிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே வந்த ராபர்ட் அமெண்டா உருக்கமாக பேசினதை கேட்டு நெகிழ்ந்து போய் நின்றுருக்காரு. ராபர்ட்டை பார்த்த உடனே அமெண்டா கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஓடி வந்து கணவனை கட்டி பிடிச்சி அழுக, அமெண்டாவோட நிலைமையை பார்த்து மனசு இறங்கி இருந்த ராபர்ட்டும் அவ செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு திரும்பவும் அமெண்டாவை ஏற்றுக்கிறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த படத்துக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.